Can you store copper sulfate solution in a zinc pot? இதோட ஆன்சர் என்னன்னா நோ. காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் cannot be stored in a zinc pot. இது ரீசன் பார்க்கலாம். இப்போ ஜிங்க் பீக்கர் எடுத்திருக்கோம், அதில் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்திருக்கோம், அதில் காப்பர் 2+ அயன்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்கிறது ஃபைனலாக என்ன ஆகும்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பீக்கரில் காப்பர் டெபாசிட் ஆகிருக்கும், சொல்யூஷனில் ஜிங்க் 2+ அயன்ஸ் டிசோசியேட் ஆகிருக்கும். ரீசன் என்னென்னா ஜிங்க் அண்ட் காப்பரை கம்பேர் பண்ணுறப்போ ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ் மெட்டல் தென் காப்பர். அப்போ ஜிங்க் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகி ஜிங்க் 2++ 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். இந்த 2 எலக்ட்ரான்ஸையும் சொல்யூஷனில் இருக்கிற காப்பர் 2+ அயான்ஸ் அக்செப்ட் பண்ணி அதாவது ரெடியூஸ் ஆகி காப்பரை டெபாசிட் ஆகும். இப்போ ஓவரால் ரியாக்ஷனில் இந்த 2 எலக்ட்ரான்ஸையும் கேன்சல் பண்ணோன்னா ஜிங்க் ப்ளஸ் காப்பர் 2+ கிவ்ஸ் ஜிங்க் 2++ காப்பர். அப்போது ஸ்டார்டிங்கில் ரியாக்டன்ட் சைடில் ஜிங்க் ப்ளஸ் காப்பர் 2+ஆக இருக்கிறது ப்ராடக்ட் சைடில் ஜிங்க் 2++ காப்பராக ஆகிடும். இதே கொஸ்டினை ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வச்சு நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஜிங்கோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ -0.76 வோல்டேஜ், காப்பரோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ +0.34 வோல்டேஜ். நமக்கு நல்லாவே தெரியும், மோர் நெகட்டிவ் பொட்டன்ஷியலாக இருந்ததுன்னா அது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும். அதே மாதிரி மோர் பாசிட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலாக இருந்ததுன்னா அது ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். இப்போ ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகும், காப்பர் ரெடியூஸ் ஆகும். இந்த வேல்யூஸை, இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸை ஈனாட் செல் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா தெரியும், ஈனாட் செல்ஸ் ஈக்குவல் டு A0R மைனஸ் A0 லெஃப்ட், தட் இஸ் A0 ரெடியூஸ்டு மைனஸ் A0 ஆக்சிடைஸ்டு. So E0 cells equal to 0.34 minus of -0.76. அப்போ இதோட E cell potential value நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1.1 வோல்டேஜ். இது பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்கும். இப்போ ஸ்பான்டேனியஸாக நடக்கிறப்போ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை ஜிங்க் பாட்டில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது.